எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Ephesians chapter 6 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசிக்க போகிறோம். யாராவது ஒருத்தர் மைக்கில் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்த்தகங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்களையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்ந்து வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, finally my brethren என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். கடந்த 3 வாரங்களாக நாம் எபேசிய நிருபத்திலிருந்து சில சத்தியங்களை சில காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் வாரத்திலே the Christian and his wealth, கிறிஸ்தவனுக்கு இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அளவற்ற ஐஸ்வர்யம், தேவன் நம்மை எப்படியெல்லாம் ஆவிக்குரிய ரீதியாக ஆசீர்வதித்திருக்கிறார், நமக்கு இருக்கிற அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை குறித்து பவுல் 3 அதிகாரங்களில் பல காரியங்களை சொல்லி அவர் எழுதுகிறார். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் the Christian and his walk in this world. இந்த உலகத்திலே கிறிஸ்தவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் 4ஆம் அதிகாரத்திலும் 5ஆம் அதிகாரத்திலும் எழுதுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும், ஞானமாக நடக்க வேண்டும், கவனமாக நடக்க வேண்டும், என்னமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அங்கே சொல்வதை குறித்து நம்ம தியானித்தோம். ஆகவே இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் எப்படி நடக்க வேண்டும்? முதலாவதாக தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை எப்படி பார்க்கிறார், அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்து எழுதுகிறார். இரண்டாவதாக உலகம் நம்மை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். கடைசியாக பல காரியங்களை சொல்லிவிட்டு முடிக்கும் போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்கிறார். அதுதான் கிறிஸ்டியன் அண்ட் இஸ் வார்ஃபேர். கிறிஸ்தவனும் அவனுக்கு இருக்கிற ஒரு போராட்டமும் யுத்தமும், சாத்தானோடு கூட இருக்கிற யுத்தத்தை குறித்து அவர் எழுதி முடிக்கிறார். கடைசியாக சகோதரரே, இதை மறந்துடாதீங்க, நம்ம எல்லாரும் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். we are in the battle ground, we are not in the playground. நாம் ஒரு விளையாட்டு மைதானத்தில் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம யுத்த களத்தில் இறங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களா நம்மளா யாருன்னா போர் சேவகர்கள். கிறிஸ்தவர்களுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயர் நமக்கு இருக்கிறது. செயின்ஸ் அப்படிங்கிற பெயர் இருக்கிறது. செயின்ஸ் பரிசுத்தவான்கள் என்கிற பெயர் இருக்கிறது. நம்ம எல்லாரும் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். ஸ்டூவர்ட்ஸ் என்கிற பெயர் இருக்கிறது. நம்ம எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்கிற பெயர் இருக்கிறது. சர்வன்ட்ஸ் இருக்குது. ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா we are soldiers அப்படிங்கிறார். அல்லேலூயா. சோல்ஜர், எல்லாம் சொல்லுங்க சோல்ஜர். சோல்ஜர் எப்படி இருப்பாரு? நல்லா ட்ரிம்மா, நல்லா என்னது கெட்டப்பா இருக்கணும், அப்படிதானே? போர் வீரன். போர் வீரன் வந்து சொங்கி மாதிரி இருக்கக்கூடாது. போர் வீரன் என்ன பண்ணும்? யுத்த களத்துல தெம்பா நிக்கணும். அப்பதான் பிசாச எதிரி என்ன பண்ண முடியும்? எய்த்து போராட முடியும், ஜெயிக்க முடியும். சோல்ஜர், நம்ம எல்லாரும் சோல்ஜர். பாருங்க, பவுல் இந்த யுத்தத்தை குறித்து நம்ம எல்லாரும் போர் சேவர்கள், இல்லாவிட்டால் மிலிட்டரி இல்லஸ்ட்ரேஷன், ராணுவ வீரர்கள், இங்க குறித்து பல காரியங்களை அவர் தன்னுடைய நிருபத்திலாம் எழுதியிருக்கிறார். நீங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனாக நம்முடைய போர் ஆயுதங்கள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா போர் செய்கிறோம், நமக்கு போர் ஆயுதத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை தந்திருக்கிறார். இன்னும் நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6:12 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடு. என்னது பண்ணுமா?
நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் நல்ல போராட்டம். இது ஒரு போராட்டம், ஃபைட். இது என்னது? ஆனா அது நல்ல போராட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய அர்த்தமற்ற போராட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நல்ல போராட்டம் இது. அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை ஒரு நல்ல போராட்டம். அதுல வெற்றியை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வெற்றியை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை சார்ந்து நம்ம அந்த யுத்தத்திலே ஈடுபடும் பொழுது ஆண்டவர் வெற்றியை தருகிறார். இன்னும் 2 தீமோத்தேயு 2:3 வாசித்தீங்கன்னா பவுல் சொல்றாரு தீமோத்தேயை பார்த்து, நீ நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி அப்படிங்கிறார். நல்ல போர் சேவகனாக, endure hardship like a good soldier of Christ Jesus. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் போர் சேவர்கள். அல்லேலூயா. நீங்க ராணுவத்தில் பணியாற்றாம இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ஆர்மியில நம்ம எல்லாம் போர் வீரர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் போர் வீரர்கள். பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4:7 சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், வெற்றியோடு முடித்திருக்கிறேன். நல்ல போராட்டம். I have fought a good fight. அப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எனது ஒரு நம்மளாம் யுத்த வீரர்கள், போர் சேவகர்கள் என்பதை காண்பிக்கிறது. அதை மறந்துடக்கூடாது. நாம் பிள்ளை எப்பவே அப்பாவை சார்ந்து நான் வாங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இல்லை. நம்ம எதிர்த்து போராடக்கூடிய போர் சேவகர்களாகவும் இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு போர் வீரன். அல்லேலூயா. நீ யாரு? போர் வீரன். you are a warrior soldier. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக போர் சேவகர்களாக இருக்கிறோம். நமக்கு முக்கியமாக 3 எதிரி இருக்கு. 3 எதிரி. என்னென்ன எதிரி நமக்கு? உலகம், மாமிசம், பிசாசு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா இதை குறித்து சில காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம், உலகத்தின் காரியங்கள், ஆண்டவருடைய காரியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் உலகத்தின் காரியமாக இருக்கிறது. மாம்சம் என்பது ஆதாமுடைய அந்த சாயலிலே வந்த நமக்கு அவனுடைய சுவாபம் உள்ள இருக்கு பாருங்க, அது மாம்சத்தின் காரியங்களா இருக்குது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் உலகத்தினுடைய காரியமா இருக்குது. அப்புறம் பிசாசு நமக்கு எதிரியாக இருக்கிறதை பார்க்கிறோம். Satan tries to destroy us. பிசாசு நம்மை அழிக்க விரும்புகிறான். The world tries to distract us. உலகம் நம்மை கர்த்தரிடத்திலிருந்து நம்மை திசை திருப்ப விரும்புகிறது. The world, the flesh tries to defile us. இந்த மாம்சம் நம்மை கரைப்படுத்த விரும்புகிறது, கரைப்படுத்த விரும்புகிறது. உலகம் நம்மை கர்த்தரிடத்திலிருந்து திசை திருப்ப விரும்புகிறது. பிசாசு நம்மை அழிக்க விரும்புகிறான். ஆகவே இந்த 3 போராடி நம்ம வெற்றி பெறணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே ஜெயத்தை நமக்கு வாக்கு பண்ணிட்டார். சிலுவையில பிசாசை ஜெயித்துட்டார். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில அவர் ஜெயித்துட்டார். அப்ப அந்த ஜெயத்தை வைத்து நம்ம அவன் என்ன பண்ணணும்? ஜெயம் எடுக்கணும். we are not fighting for victory, we are fighting from victory. ஏற்கனவே இயேசு பிசாசை கொலோசியர் 2:15 படி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆகவே அந்த வெற்றியை நாம சுதந்திரித்தவர்களாக அவன் பிசாசோடு வெற்றி பெற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து ஒரு 4 காரியத்தை வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு சத்ருவை குறித்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய எதிரி யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம முடியும் அவனுடைய காரியங்களை குறித்து கவனமா இருந்து நம்ம வீழ்த்த முடியும். ஆகவே 4 காரியம். 1, the enemy in this warfare. இந்த யுத்தத்தில் இருக்கிற எதிரி யாரு? சத்ரு, அவன் தான் சாத்தான். அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2வதாக the equipments to fight in this warfare. இந்த யுத்தத்தில் நாம வெற்றி பெறுவதற்கு நாம் அணிந்து கொள்ள வேண்டிய சர்வாயுத வர்க்கம் ஒன்று இருக்குது. நீங்க அந்த பகுதியில் நீங்க வாசிக்கும் பொழுது சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். எக்யூப்மெண்ட்ஸ், ஆயுதங்கள். 3வதாக எனர்ஜி. போய் போறோம்னா என்ன பண்ணோம்? ஆயுதம் மட்டும் தெரிந்தா போது, என்ன உள்ள சக்தி வேணும் பார்த்தீங்களா? எனர்ஜி. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜிங்கிறாங்க. சில சாப்பாடு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு எனர்ஜி என்ன? அங்கே அதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். சக்தி, பலன் எதுல இருந்து வருது? 4வதாக என்கரேஜ்மெண்ட் ஃபார் தி வார்ஃபேர். இந்த யுத்தத்தில் நமக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய சில காரியங்களும் இருக்கிறது. அதை குறித்து சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. பைபிள்ல பிசாசு, சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. பிசாசு அப்படின்னா குற்றம் சாட்டுகிறவன். டெவில் அப்படின்னா குற்றம் சாட்டுகிறவன் அர்த்தம். அவனுக்கு பேரே என்னது? உங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 17 11 வசனங்கள்.
அப்புறம் சாத்தான் அப்படின்னா ஷேட்டான், ஷேட்டனாஸ் அப்படின்னா எதிரி அப்படின்னு அர்த்தம், அட்வர்சரி, எனிமி. அவன் பிசாசு அப்படின்னா குற்றம் சாட்டுகிறவன், சாத்தான் அப்படின்னா என்னது, எதிரி அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் சாத்தான் அப்படிங்கிற வார்த்தை. அவனுக்கு நிறைய பேர் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்மளாத்துக்கும் ஒரு பேர் தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ தான் நான் சொன்ன நிறைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், போர் வீரர்கள் அப்படிலாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, அவனுக்கு நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய கிட்டத்தட்ட 30க்கு அதிகமான பேர் அவனுக்கு இருக்கான் பிசாசுக்கு. ஒரு 10வது வேகமாக சொல்கிறேன் பாருங்க. அவன் முதலாவது 1 பேதுரு 5:8 படி அவன் எதிராளியாக இருக்கிறான், எதிராளி. அடுத்ததாக ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு போட்டிருக்கு. ஆகாயத்து அதிகார பிரபு, எபேசியர் 2:1-3. இப்பிரபஞ்சத்தின் தேவன், அவனுக்கு பேர் என்ன, இப்பிரபஞ்சத்தின் தேவன், the god of this world. அப்புறம் அக்யூசர், குற்றம் சாட்டுகிறவன், சோதனைக்காரன், சோதனைக்காரன். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 4:3 சோதனைக்காரன், இயேசுவை சோதிக்கும்படியாக வனாந்தரத்திலே கொண்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனைக்காரன். அப்புறம் கர்ச்சிக்கிற சிங்கம், பேர் என்னது, கர்ச்சிக்கிற சிங்கம். பொல்லாங்கன், பொய்க்கு பிதா, யாரு அவன் பேர் என்ன, பொய்க்கெல்லாம் தகப்பன் யாருன்னா பிசாசு. மோசம் போக்குகிறவன், வெளிப்படுத்தல் 12:9 டிசீவர், மோசம் போக்குகிறவன் இருக்கிறது. யோவான் 8:44 மர்டரர், கொலை பாதகன், கொலை பாதகன். இப்படி நிறைய பேர் அவனுக்கு நிறைய அடிக்கிட்டே போகலாம். அப்போ அவனுடைய பேர்ல பார்த்தீங்கன்னா எதிராளி, இப்பிரபஞ்சத்தின் தேவன், குற்றம் சாட்டுகிறவன், சோதனைக்காரன், பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவனுடைய நேச்சர், இதெல்லாம் அவனுடைய நேம்ஸ் வச்சுக்கலாம். அவனுடைய நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, what kind of enemy is he? அவன் ரொம்ப தந்திரமுள்ள சத்துரு, தந்திரமுள்ளவன். யாரு இது, shrewd and subtle enemy. பைபிளில் போட்டிருக்கு ஆதியாகமம் 3:1 சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. தந்திரம், கன்னிங், கிராஃப்டினஸ் அப்படின்னு போட்டிருக்குது. 2 கொரிந்தியர் 2:11 பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அப்ப அவனுடைய தந்திரங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, தெரியாதவைகள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. உங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா, பிசாசு தந்திரம்லாம் எனக்கு தெரியும்பா, அவன் இப்படிலாம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு லிஸ்ட் போடுறேன், நான் ஒரு எழுத்து வச்சிருக்கேன். அந்த டீங்கிற வார்த்தையில் நிறைய தந்திரத்தை வச்சிருக்கான் அவன். பாருங்களேன், சில தந்திரத்தெல்லாம் போடுறேன் டீனு, அது நிறைய கொஞ்சம் குறிச்சு வச்சா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வருது. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனிங்க. டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா ஏமாற்றம். சில ஏமாற்றம் அடைந்து உட்கார்ந்து இருப்போம், எந்திரிச்சு திரும்ப வேலை செய்ய மாட்டோம். டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு, டிஸ்பேர், நம்பிக்கை இழக்க செஞ்சிருவான். என்னடா போய் என்ன பண்றது அப்படி நம்பிக்கை இழக்க பண்ணிடுவான். டவுட், சந்தேகம். உங்க வாழ்க்கையில சந்தேகம் வருதுன்னா எதை கொடுத்து, தேவனை குறித்து கர்த்தர் இருக்கிறாராப்பா அப்படின்னு ஒரு என்ன வருதுன்னா பிசாசு உள்ள என்ன பண்றான், பேசுறான் அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தையெல்லாம் உண்மையா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு என்ன தோணுது அப்படின்னா அது கர்த்தர் கொடுக்குற எண்ணம் இல்லை, அது என்ன யார் கொடுக்குற எண்ணம், அது பிசாசு பேசுறான். டவுட், டிஸ்பிலீஃப், அவிஸ்வாசம், சந்தேகம். அப்புறம் போடுங்க டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், திசை திருப்புகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நம்ம திசை திருப்புகிறது. ஆலயத்துக்கு வராதபடிக்கு, பைபிள் வாசிக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு திசை திருப்பப்படுகிறீங்கன்னா பிசாசு தந்திரமா உங்களை பிடிச்சு வச்சிருக்கான் அர்த்தம். டிஸ்ட்ராக்ஷன், டிசப்ஷன் அப்படின்னா வஞ்சனை, வஞ்சனை. எது உண்மையே தெரியாம இதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சில ஏமாற்றி பிசாசு நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிடுறான். டபுள் மைண்டட்னஸ், 2 மனசு. மனசு அப்படியே ஆடிட்டே இருக்குதா, போகலாமா போகக்கூடாதா, வரலாமா வரக்கூடாதா, இப்படியே ஆடிட்டு டபுள் மைண்டடா அப்படின்னு போட்டிருக்கு. யாக்கோபுல பார்த்தீங்கன்னா இருமனம் உள்ளவன், இருமனம் உள்ளவன். அதை யார் சொல்ற, கர்த்தர் தெய்வமானால் அவரை செய், இல்லாவிட்டால் பாருங்க இருமனம், அது பிசாசு. டிஸ்ஆனஸ்டினா நேர்மை இல்லாதது. உங்க நேர்மையா இல்லை அப்படின்னா பிசாசின் தந்திரத்தில் மாட்டிருக்கீங்க. டிசீட், வஞ்சனை, திரும்பமாக டிஸ்கார்டு, பிரிவினை, பிரிவினை. டல்னஸ் அப்படின்னா ஒரு 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 டல்லா இருக்குது. எப்பவுமே கதை ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா பிசாசு தந்திரமா வச்சுக்காத, டல்லாயிடக்கூடாது. டல்லு வரும், திரும்ப என்ன செஞ்சிடும், எந்திரிச்சு. அப்புறம் பாருங்க டிஃபமேஷன், நம்ம பேரை கெடுப்பான். டிஸ்கார்டு, பிரிவினை உண்டாக்குவான். டிஃபைல்மெண்ட், கரைப்படுத்துவான், கரைப்படுத்துவான். டிசோபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை.
டெட்டு, கடன்லையும் போய் மாட்டி விட்டுருவான். தந்திரம், பிசாசு தந்திரம். என்னன்னா இந்த கிரெடிட் கார்டை கொடுத்தவங்களை என்ன பண்ணுவான், அதெல்லாம் பிசாசுடைய என்னது, அதாவது உங்க வருமானத்துக்கு மேல வாங்க சொல்லி கட்ட முடியாம வச்சு எத்தனை பேர் இன்னைக்கு தலையை பிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? கடன் வாங்கு அப்படின்னு என்னத்தை தோணாலே முதல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட, இது ஆண்டவரே இதை செய்யலாமா கூடாதா? தந்திரம், பிசாசுடைய தந்திரத்தில் ஒன்று டெட்டு, கடனாளியா நம்ம மாத்துறது. ஆகவே கவனமா இருக்க வேண்டும். அப்புறம் டிலே, டிஸ்கண்டென்ட் அப்படின்னா அதிருப்தி. எதுலையுமே திருப்தி இருக்காது. எதை கொடுத்தாலும் என்னதில்ல, திருப்தியே இல்லைன்னா அதுவும் பிசாசின் தந்திரம். இப்படி நிறைய காரியம் வச்சிருக்கான், லிஸ்ட் நிறைய வச்சிருக்கான். உங்களை இந்த சிஸ்டரை, இந்த பிரதரை எந்த தந்திரத்தில் போட்டா இவனை காலி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இவனை கொஞ்சம் கடன் வாங்க ஏவி விடுவான் அப்படின்பா. அப்போ உங்களுக்கு சில ஆசையை காட்டுவான். நல்லா இருக்குது, கடன் கட்டிடலாமே அப்படின்னு உங்களை வாங்க வைப்பான். அப்புறம் ஒரே அமுக்கிறோம் அவ்வளோ இதில் போட்டு. அப்புறம் உங்களுக்கு பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, சர்ச்சுக்கு போக மாட்டீங்க. என்னது, எங்கே பார்த்தாலும் எப்போ அந்த கடன்காரன் வந்துடுவானே, நாளைக்கு துக்கம் வராது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் பாருங்க, நான் சொன்ன அநேக காரியங்கள் இருக்குது. தாமதம், டிலே கூட. நாளைக்கு பார்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்றீங்க பாருங்க, அதுவும் பிசாசுடைய தந்திரம். இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செய்யாம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோ எனது பிசாசுடைய தந்திரங்கள் ஒன்று. அப்ப நான் சொன்னேன், அவனுடைய நேச்சரே என்ன, தந்திரமா நம்ம செயல்படுவோம். மாத்திரமல்ல, he is a strong enemy, not only a subtle enemy, he is a strong enemy. அவன் பலம் உள்ளவன். நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனா பிசாசுக்கும் வல்லமை என்ன இருக்குது, அங்க நீங்க பாத்தீங்கன்னா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதிகாரம், துரைத்தனம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அங்க ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவே அதை நம்ம ஈஸியா எடுத்துடக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய பலத்துல சாராம நின்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். அது மாத்திரமல்ல, இஸ் a spiritual enemy. அவன் ஆவிக்குரிய எதிரியாக இருக்கிறான். ஆவிக்குரிய ரீதியாக பாருங்க, நம்முடைய ஆண்டவருக்கு எதெல்லாம் இருக்குதோ அவனுக்கு அந்த மாதிரி கவுண்டர் ஃபெயிட்டா இருக்குது. என்னது, பொய்யான காரியங்கள். நம்ம ஆண்டவர் திருத்துவ தேவன் தானே. யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிசாசுக்கும் ஒரு அன்ஹோலி ட்ரினிட்டி இருக்குது. யாரு? அந்தி கிறிஸ்து, பிசாசு, கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு நீங்க வேதத்துல நீங்க வாசிக்க முடியும். வெளிப்படுத்துற விசேஷம் 16:13 சொல்லப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னா என்னது, சாத்தான், அந்தி கிறிஸ்து, அப்புறம் கள்ள தீர்க்கதரிசி. இதெல்லாம் திருத்துவம், பிசாசுடைய திருத்துவம். நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது, கூட்டம். சாத்தானுக்கு ஒரு கூட்டம் இருக்குதான். இங்கிலீஷ்ல அதுக்கு சினகாக் ஆஃப் சேட்டன் போட்டிருக்கு. அப்படின்னா சாத்தானுடைய சபை அப்படின்னு போட்டிருக்கு. எங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2:9 சாத்தானுக்கு ஒரு திருத்துவம் இருக்குது, சாத்தானுக்கும் சபை இருக்குது. இன்னைக்கு லிட்டராவே நிறைய சபைகள் சாத்தான் சபைன்னு அழைக்கப்படுது. அங்க சாத்தானை வணங்குகிறாங்க, சினகாக்ஸ் ஆஃப் சேட்டன். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சாத்தானுக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களாம். 2 கொரிந்தியர் 11:15 கர்த்தருக்கு மாத்திரம் இல்ல, சாத்தானுக்கு என்னவா, அங்கே 2 கொரிந்தியர் 11:15 அவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு போட்டிருக்கு. சாத்தானுக்கு உபதேசம் இருக்குதான். உபதேசம் என்ன இருக்குது, நமக்கு மட்டும் பைபிள், அவனுக்கு பிசாசின் உபதேசங்கள் அப்படின்னு 1 தீமோத்தேயு 4:1 பவுல் அங்கே சொல்றது நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. சாத்தான் இப்படி பல விதத்தில் இன்றைக்கு மனிதர்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்களையும் அவன் விட்டுவிட ரெடியா இல்லை, ஆயத்தமா இல்லை. நம்மையும் மோசம் போக்குவதற்காக சுற்றி தந்திருக்கிறான். ஆகவே தான் பேதுரு எழுதுகிறாரு, எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போகல வகை தேடி சுற்றி தருகிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கைகளை கவனமாக இருக்க வேண்டும். அவனுடைய தந்திரங்களை தெரிந்திருக்க வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்திருக்க வேண்டும். எதிராளியை குறித்து தேவன் என்ன சொல்கிறார், எதிராளி எப்படி செயல்படுகிறான், அவனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவனை எப்படி எதிர்த்து நிற்பது, அவனை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற காரியம் என்ன, அதெல்லாவற்றையும் அறிந்து நம்ம செயல்படணும். அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் உலகத்தில். சொல்லுங்க, ஒரே ஒரு, அந்த ஒரு எதிரியை மாத்திரம் நீங்க எதிர்ப்பீங்கன்னா ஜெயிப்பீங்க. எல்லாரோடும் போராட்டி தான் பைபிள்ல சொல்லிருக்கு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அப்படின்னா என்ன? மாம்சத்தோட ரத்தத்தோட என்ன? மனுஷனோட இல்ல, மாமியார் மருமகளோட இல்ல, உன் புருஷ மனைவியோட இல்ல யுத்தம். இன்னைக்கு சண்டை யாரோட போட்டு இருக்கிறோம்? பிசாசு. சில காரியங்களை செஞ்சாலும் அவங்க பின்னாடி இருந்து கிரியை செய்யறது என்னது, அதை தான் நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மனுஷர் கூடயே போராடிட்டு இருக்கிறோம்.
உலகத்தின் மக்களிடையே போராடி கொண்டிருக்கிறோம். பைபிள் பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு போராட்டம் உண்டு. அப்போ நீங்க பைபிள் ஒரு வசனம் இருக்கு, 1 ராஜாக்கள் 22:31 அங்கே சீரிய ராஜா வந்து ஒரு காரியத்தை தன்னுடைய தளபதிகளுக்கு, போர் வீரர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள். என்ன சொல்றாரு? ஆகாப் அவன் மாத்திரம், மற்றவனெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காத, ராஜா அவனை காலி பண்ணு, இப்ப எல்லாம் ஓடி போயிருவான் அப்படிங்கிறாரு. பாருங்க, சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டை நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்னா, நீ மனுஷனோட சின்னவங்க பெரியவங்க ஆள் இவங்களோட யுத்தம் பண்ணாம ஒரே ஒரு பிசாசு, நமக்கு ஒரே ஒரு எதிரி, அவனோட எதிர்த்து போராடி ஜெயிக்கணும். அல்லது அவனுடைய தந்திரங்களை முறியடிக்க வேண்டும், அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பவுல் எபேசியரில் சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்கிறார். வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யும்போது அவனுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம், இடம் கொடாதிருங்கள். சரி, அப்போ இப்போ என்ன பார்த்தோம்னா, சத்துரு, அவனுடைய பெயர்கள், அவனுடைய திட்டங்கள், அவனுடைய தந்திரங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். அவன் ஒரு ஆவிக்குரிய சத்துரு, அவன் ஒரு பலமுள்ள ஒரு சத்துரு, தந்திரமுள்ள சத்துருவாய் இருக்கிறான். ஆகவே இதை அறிந்து நம்ம எப்படி செயல்படுவது, அதான் பவுல் அங்கே சொல்றாரு பாருங்க 11ஆம் வசனத்துல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏன் பவுலுக்கு இந்த ஒரு யோசனை வந்துச்சுன்னா, பவுல் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையிலிருந்து பவுல் எழுதுகிறார், கட்டப்பட்டவனாக இருக்கிறார். அப்போ சிறைச்சாலைக்குள்ள அவர் உட்காரும்போது சில போர் வீரர்கள் வெளியே நிற்கிறாங்க. போர் வீரர்கள் என்ன பண்றாங்க? நிற்கிறாங்க. எப்படி போர் வீரர்கள் என்று படத்தை பாருங்களேன். நீங்க அப்படி ஆயுதம் தரித்தவர்களாக நிற்கிறாங்க, ஹெல்மெட் அணிஞ்சு பெல்ட் போட்டு அங்க பாரு, இப்படி என்னது போர் வீரர்கள் நிற்கிறாங்க. எங்க? சிறைச்சாலைக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க, காவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவனை பார்த்த உடனே பவுலுக்கு, இவன் வந்து என்னது ஒரு இராணுவ வீரனாக இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறான், இந்த கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது, அப்படி நம்மளும் இப்படி யுத்தத்தில் இந்த இந்த ஆயுதங்களை தரிச்சாதான் நம்மளும் ஜெயிக்க முடியும். பாருங்க, சும்மா வந்து ஒண்ணுமே இல்லாம போனா என்ன ஆகும்? மண்டை போயிடும், காலு பேரும், கையெல்லாம் போயிடும் துண்டா. ஆனால் முழு ஆயுதங்களை தரித்திருக்கும் பொழுது நம்ம பிசாசோட எதிர்த்து என்ன பண்ண முடியும்? எக்யூப்மென்ட். அப்போ ஒரு போர் வீரனை பார்த்துட்டு அவர் எழுதுறாரு, அப்போ இவன் ஹெல்மெட் போட்டிருக்கான், ஷீல்டு வச்சிருக்கிறான், அந்த கேடகம் வச்சிருக்கிறான், என்னமாக மார்க்கவசம் வச்சிருக்கிறான், பெல்ட் போட்டிருக்கிறான், என்னது கையில் என்ன வச்சிருக்கிறான்? ஆவியின் ஒரு பட்டயத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? சொருவி வச்சிருக்கிறான். அப்போ ஆவிக்குரிய ரீதியாக நம்ம எப்படி இதை விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடை நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம மேலேருந்து போனால் இங்கே சொல்லப்பட்டபடி போவோம். இங்கே முதல்ல என்ன சொல்றாரு? சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட். என்னது? லேடிஸ் எல்லாம் பெல்ட் போட மாட்டீங்க, சிலர் போடுவீங்க, இதான் போட்டிருந்தேன். ஆனால் ஜென்ஸ் என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு பெல்ட் போடுறது ஒரு ஷோவாக போயிடுச்சு. இதான் பெல்ட் கழட்டுனா என் பேண்ட் டைட்டாக தான் இருக்குது. ஆனால் பெல்ட் போட்டு என்னது இன்னும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் அதை கிரிப் ஆக்குறதுக்கு, டைட் பண்ணுறதுக்கு. ஆனால் பெல்ட் போடலான்ட்டு அதற்கு லூஸாக இருக்கும், புஷ்குன்னு பேண்ட் கலந்து என்ன பண்ணிடும்? போயிடும். அங்கே பாருங்க. அப்போ பெல்ட் என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் மற்ற உடைகளை அது இறுக்கி பிடிக்கிறது போல அவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு, நம்முடைய நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சத்தியம் என்னும் கச்சை என்ன பண்ணுமா? சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம், சத்தியம் என்றால் பொய் அல்லாததுதான் சத்தியம். இன்னைக்கு பிசாசு நம்மை பொய்யினாலே அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை வந்து ஏமாத்துவான், பொய்யை பண்ணுவான். அதாவது எரர்னு சொல்லிக்கலாம், தவறான காரியங்களை கொய்ப்பான். எப்படின்னா, நல்லா கவனிங்க, சில காரியங்களை பொய்யை வந்து ஓதுவான். பொய் சொல்றதெல்லாம் தப்பு இல்லைப்பா அப்படின்பா. எத்தனையோ பேர் பொய் சொல்றாங்க. என்ன அப்புறம் ஏமாத்துறது, என்னமாக சுயநலமாக நடப்பதெல்லாம், இதெல்லாம் பெரிய காரியமே கிடையாது, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு என்ன பண்ணுவான் பிசா. அதெல்லாம் எரர். அப்படின்னா வேதத்துக்கு புறம்பான காரியங்களை நம்முடைய செய்ய வைப்பதற்கான காரியங்களை செய்வான். ஆனால் நமக்கு சத்தியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பொய் பேசக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாது, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் என்பது சத்தியம்.
ஆனால் பிசாசு ஒரு தவறான காரியமா, பெற்றோர்களா நீ கீழ்ப்படி வேண்டியாம்பா அப்படிங்கிற காரியத்தை கொண்டு வரும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? வேத சத்தியம் என்ன? பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெரியோரை கனம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்போ இந்த சத்தியத்தை நன்றாக நம்ம அறிந்திருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? வெட்கப்பட்டு போகாம இருக்க முடியும். சத்தியத்தை அறியணும். You must know the truth. அதான் இயேசு சொன்னாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வசனம் சத்தியம். அப்போ அந்த வசனத்தை நம்ம அறிந்திருக்கணும். பல காரியங்கள் வரும், நம்ம இப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு யோசிக்கும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? கடன் வாங்கலாமா அப்படின்னு இருக்கும். பைபிள் என்ன சொல்லுது? கடன் வாங்காது இருப்பாயாக, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயாக. சில காரியங்களை தவறான செய்கிற காரியங்களை மனசில் வரும்பொழுது பைபிள் என்ன சொல்லுது? வாட் டஸ் த பைபிள் சே? சத்தியம் என்ன சொல்லுது? நான் சத்தியத்தின்படி நிற்பேன், சத்தியத்துக்காக இருப்பேன், வசனத்தை விட்டு நான் பிறண்டு போயிட மாட்டேன். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் சத்தியம் சொல்லுது. ஆனால் நம்ம மனசு சொல்லும், 4 வாரமும் போய் தான் நம்ம சர்ச்சுக்கு, இன்னும் ஆன்லைனில் உட்காந்து பார்க்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் பைபிள் சபை கூடி வருதலை அப்படின்னு போட்டிருக்கு. என்ன பண்ணுமா? கேதரிங் ஆஃப் தி செயின்ட்ஸ். இல்லை நான் சர்ச்சை ஆன்லைன்லேயே அட்டென்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. ஆன்லைனில் என்ன பண்ண காணும்? ஆன்லைனில் பார்த்துட்டேன் பாஸ்டர், எனக்கு முடியல கொஞ்சம். சரி முடியாட்டு பரவாயில்ல, ரொம்ப படுக்கையாக இருக்கிறீங்க, காய்ச்சல் 105 டிகிரி அடிக்குது, பரவாயில்ல வராதுங்க, அடுத்த ஆள் காய்ச்சல் கொடுக்காது. ஆனால் சும்மா சோம்பேறியாக இருந்துட்டு அல்ல பாருங்க, சத்தியம் என்ன சொல்லுது? இப்படி வசனம் சொல்லுது. அப்போ பைபிளை நல்லா ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் தெரிஞ்சாதான் சத்தியம் என்ன சொல்லுன்னு தெரிய முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாதனால தான் சத்தியத்தின்படி நடக்கிறதில்ல. அநேக காரியங்கள் வீட்டுக்குள்ளாக தவறான காரியங்கள் இன்னைக்கு வருது. ஏன்னா சத்தியம் தெரியல. சத்தியம் என்னும் கச்சையை என்ன பண்ணுமா? அப்புறம் அடுத்ததாக நீங்க பாருங்க, நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் என்னது? மார்க்கவசம் எதை பாதுகாக்க அப்படின்னா, அங்கதான் ரொம்ப முக்கியமான உறுப்புலாம் இருக்குது. ஹார்ட் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? நுரையீரல் இருக்குது. இங்க எல்லாம் பாருங்க, மார்க்கவசம்ங்கிறது இதெல்லாம் பாதுகாக்கிற டெண்டர் ஆர்கன்ஸ், ஏரியாஸ் ஆஃப் த பாடி. ஹார்ட் விசேஷமாக இது பாதுகாக்கணும்னா நீதி என்னும் மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம் என்ன பண்ணுமா? தரித்து கொள்ளுங்கள். நீதினா என்ன? ஒன்று, கிறிஸ்துவால் நாம் பெற்ற ஒரு நீதி இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டவனா ஆண்டவர் நமக்கு நீதிமான் என்கிற அந்த பெயரை தருகிறார். ஆனால் நீதியின்படி நடக்க வேண்டும், நீதியை செய்ய வேண்டும். இது நீதியான காரியங்கள், நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும். அதான் நீதி. நீதி என்னும் மார்க்கவசம் என்று போட்டிருக்குது. அப்புறம் அடுத்ததாக என்ன போட்டிருக்குது? சமாதானத்திற்குரிய நீதி என்று சொல்லும் போது பரிசுத்தத்தையும், இந்த இருதயம் கரைபடாம பாதுகாத்துக்கணும். என்ன செய்யணும்? உலகத்தால் இந்த இருதயம் கரைபற்றக்கூடாது, அது பாதுகாக்கப்படணும், பரிசுத்தத்தினால் பாதுகாக்கப்படணும். அதனால இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அந்த மார்க்கவசம் இருதயத்தை பாதுகாக்குதோ, நம்முடைய நீதியும் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும், பரிசுத்தத்தை நாடணும், பரிசுத்தத்தின் மேலே தாகமாக இருக்கணும், நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாதரட்சை போடாம யாராவது வந்திருக்கலாம்? நீங்க எங்கேயாவது சபரிமலைக்கு போற மாதிரி பாதரட்சை போட வந்தீங்களா? இல்லை, நம்ம எல்லாம் பாதரட்சை போடுறோம். ஆனால் இது என்னன்னா கிரிப்புக்காக. சிலர் நம்மளாம் பாதரட்சை எதுக்கு போகிறோம்? ஃபேஷனுக்காக என்ன பண்ணுறோம்? 4 பேர் பார்க்கறதுக்காக பாதரட்சை வாங்கி போடுவாங்க. அப்படி நடந்து போகிற என்னது எப்பா என்ன செலவு போட்டிருக்காரு, என்ன செலவு போட்டிருக்காரு. ஆனால் இந்த பாதரட்சை எதுக்குன்னா ஒரு கிரிப்பு கிடைக்க, வலிக்கி விட்டுறாம இருக்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த நெயில்ஸ்லாம் இருக்குமா, ஆணிகள்லாம் இருக்குது. ஏன்னா நின்னா கிரிப்பாக என்ன பண்ணோம், அது நிற்கிற அளவுக்கு அந்த பாதரட்சை பிடிமானத்துக்கு அதுக்கு இருக்கிற கிரவுண்டட் உறுதியாக நிற்கக்கூடிய அந்த பாதரட்சி. பவுல் அதுக்கு எதிர் சொல்றாருன்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் சமாதானம் அப்படிங்கிற சமாதானம். இந்த சமாதானம் இங்கே 3 விதங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, ஒரு மனுஷன் பிசாசோட ஜெயிக்கணும்னு சொன்னா தேவனோடும் மனுஷனோடும் முதல்ல சமாதானமா இருக்கணும். என்ன செய்யணும்? தேவனோட சண்டை போட்டுட்டு மனுஷனோட சண்டை போட்டுட்டு நான் போய் பிசாசை ஜெயிச்சிருவேன்னா அவன் சிரிப்பான். என்ன பண்ணுவான்? ஏய், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? 4 பேர்ட்டு சண்டை போட்டு வந்திருக்கிற நீ, நம்ம பக்கம் தான் நீ எனக்கு எதிரியே கிடையாது, என் ஃப்ரெண்டுன்னு உன்னை பிடிச்சி கட்டி பிடிச்சி வச்சுக்குவான்ல.
அவன் பாருங்க, என்னது, தேவனோடு சமாதானமா இருக்கணும், தேவனோடு நல்ல உறவு. ரெண்டாவது மனிதர்களோடு என்ன பண்ணணும், நல்ல உறவு. பீஸ் வித் காட் அண்ட் மேன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு டிஃபீட் த டெவில். அது அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷத்தை. அப்போ சமாதானமா இல்லாதவங்க சமாதான சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது. இந்த காஸ்பல் பேரே சமாதான சுவிசேஷமாங்க. ஹல்லேலூயா. நான் சண்டை போட்டுக்கிட்டு எப்பா சமாதான சுவிசேஷத்தை உனக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நீ போய் முதல்ல சரியாகும் அப்படின்னுவான். அப்போ சமாதானத்தின் சுவிசேஷம், the gospel of peace, அதை நம்ம அறிவிக்கணும். அதுக்கு முன்பாக அந்த சமாதானம் முதல்ல என் உள்ளத்தில் இருக்கணும். தேவனோடு சமாதானமாக இருக்கணும், மனிதர்களோடு சமாதானமாக இருக்கு. சமாதானத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். எப்போவும் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல என்ன பண்ணணும், ரெடியாக இருக்கணும். ஒருத்தன் இப்போ போர்ச்சவன் இருக்கிறான், இப்படி எல்லாம் அணிஞ்சிட்டான், சும்மா நின்றுக்கிட்டே இருக்கிறதுக்கா? யுத்தம் வருது அப்படின்னா என்ன பண்ணும், டபக்கன் வேலைகளை இறங்கணும் அப்படின்னா. அப்போ ரெடியாக இருக்கணும், ரெடினஸ் அப்படின்னு போட்டிருக்கு, ஆயத்தமாக இருக்கணும். எப்பவும் இயேசுவை பற்றி 4 பேருக்கு சொல்ல ரெடியாக இருக்கணும். ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லக்கூடாது, என்னத்தை சொல்லனே தெரியக்கூடாது. இயேசுவை பற்றி 4 பேருக்கு சொல்கிற சத்தியத்தை சொல்கிறதுக்கான அந்த கிருபை இருக்கணும். அப்படி இல்லாத அந்த பயிற்சியை போல பெறுங்க. கம்ப்யூட்டர் பயிற்சி பெரிய என்னெல்லாமா பண்ணுறிய, சுவிசேஷ அறிவிக்க தெரியலன்னு சொன்னீங்கன்னு வைங்க, உங்களை மாதிரி என்னது பரிதாபம். பாருங்க, சுவிசேஷ அறிவிக்கணும். இயேசு நல்லவர்னு சொல்லணும், இயேசு அன்புள்ளவர், இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி பாவங்களுக்காக நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அவர் மரிச்சாரு. நம்மளால தெரிஞ்சதை என்ன பண்ணணும், இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, இயேசு அன்புள்ளவர்னு சொல்லுங்க, இயேசு சுகமளிக்கிறவர்னு சொல்லுங்க, இயேசு பாவங்களை மன்னிக்கிற ஒரே தேவன் சொல்லுங்க. கடந்த 4 மாதம் ஓடி போயிடுச்சு, யாருக்கா ஒருக்கா சொன்னீங்களா? எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க இயேசு நல்லவர் 4 பேருக்கா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. 4 பேர் கொடுங்க, 4 அப்படி வந்துடுது, ஒருத்தருக்கா சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் பேர். மற்ற சொல்லாதவங்கெல்லாம் நீங்கள் ஆயத்தம் என்னும் பாதரட்சவங்க காலில் போய் இன்னைக்கு சாயங்காலையிலே போட்டுருங்க சொல்லிட்டேன். பாதரை சும்மா வாங்கி எனது விலை கொடுத்து வாங்கி காலில் போடுறதுக்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாக are we wearing the spiritual shoes? ஆவிக்குரிய பாதரட்சைகளை அணிந்திருக்கிறோமா, ஆவிக்குரிய பெல்ட்டை போட்டிருக்கோமா, ஆவிக்குரிய மார்க்கவசத்தை அணிஞ்சிருக்கிறோமா, இங்க பார்க்கணும். அடுத்தது என்ன போட்டிருக்கு, பொல்லாங்கண்ணியும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் என்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. சமாதான சுவிசேஷ சில வசனங்களை குறிச்சுக்கலாம். ஏசாயா 58:7 சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. உங்க பாதம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நீங்க சுவிசேஷத்தை அறிவிச்சிங்கன்னா உங்க பாதம் அழகான பாதமா பார்ப்பார். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்காம என்னதான் உங்க பாதத்தை நீங்க கழுவி சுத்தலாம், அது சொறி பிடிச்ச பாதமாக தான் ஆண்டவர் பார்ப்பாரு. அது ஆண்டவர் பார்வையில் அது அழகான பாதம், பியூட்டிஃபுல் ஃபீட். எதுனா எது சுவிசேஷத்தை சுமந்து சொல்லுகிறதோ அந்த பாதங்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பவுல் அங்கே ரோமர் 10:15 புதிய ஏற்பாட்டிலும் அதை எழுதுகிறார். சரி, அப்போ அடுத்ததாக சொன்னேன், எனது விசுவாசம் என்னும் கேடகம். கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம். கேடகம் பாருங்க, அது பெருசா இருக்கும். இன்னொரு படத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4x2 ஃபீட் இருக்குமா, 4 அடிக்கு 2 அடி அகல பெரிய அந்த அந்த கேடகம் என்ன பண்ணும், முழு சரீரத்தையுமே அம்புகள் நம்ம மேல படாதபடிக்கு என்ன பண்ணும், பாதுகாத்துக்கணும். நிறைய அம்பு வச்சிருக்கான் பிசாசு. அவனுடைய அம்பரா துணியில நிறைய அம்பு. உங்களை காலி பண்றதுக்கு இந்த அம்பை விடலாம். நான் சொன்ன பத்தி நிறைய அம்பு, டியில் சொன்ன வார்த்தை இல்லை, சந்தேகங்கிற அன்பு விட்டுரு பார்ப்போம் நம்மள்கிட்ட. சோர்வுங்கிற அன்பு, கொஞ்சம் கதா இருக்கிறாரு. அந்த என்னோட டிசீஸுங்கிற அம்பையும் விடுவான் சிலத்தில். இன்னொரு டி என்னது அதை சொல்ல சிலத்தில் வியாதி, இருந்தால கொஞ்சம் வியாதியில் போட்டால் நம்மளை ஆண்டவரை மறுதளிச்சிருவாரு. யாரு யோபுக்கு விட்டா அந்த அம்பை, ஆனால் அந்த அம்பு ஒன்றும் செய்யலை. அல்லேலூயா. யோபு விசுவாசம் என்ன கேடயத்தை வச்சிருந்தாரு. பாருங்க நம்முடைய வாழ்க்கையில இப்படி சில கம்பை விடுவான். உங்களை ஃபயரி டாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, சிலம்பு வேகமாக வரும். ஆனால் விசுவாசம் என்ன கேடுகிறச்சுன்னா நம்ம ஒன்று சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த அம்பு எல்லாத்தையும் அவிட்டு போட்டுருமா, எக்ஸ்டிங்கிஷ் பண்ணிடுமா, பயங்கரமா நெருப்பு மாதிரி அந்த அம்பு வரும். ஆனால் அந்த கேடகத்தில் பட்ட உடனே அந்த அம்பு ஒன்றும் இல்லாமல் அது பெயர் விசுவாசம். விசுவாசம்
ஆண்டவர் மேலே அளவற்ற ஒரு விசுவாசம். என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவன் உண்மை உள்ளவர் என்கிற விசுவாசம். அல்லேலூயா. போன வாரத்தில் சென்னை பட்டணத்தில் ஒரு தேவ ஊழியக்காரருடைய மனைவி 4 வருஷமா கேன்சர்ல இருந்தாங்க. அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் அந்த மரணம் மிகவும் சமாதானமாக, முழு குடும்பமும் நல்ல சமாதானத்தோடு அவர்களை அனுப்பி எல்லாம் ஆயத்தமாக இருந்தாங்க அனுப்பி வைக்கிறதுக்கு. அவர் சொல்றாரு, எத்தனையோ பேர் கேள்வி கேட்டாங்க, ஆண்டவர் ஏன் சுகம் அளிக்கல, நீங்க ஊழியம் தானே பண்றீங்க அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. ஆனாலும் தொடர்ந்து நான் பிரசங்கம் பண்ணுவேன், இயேசு உயிர் உள்ளவர் என்று பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு சுகம் அளிக்கிறவர், இனிமேல் நான் இன்னும் வல்லமையாக பவர் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். மனைவி இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இயேசு இன்றைக்கு சுகம் தளிக்கிறவராயா. என் மனைவி எடுத்து போயிட்டாங்கன்னா அவங்களை ஓட்ட முடிஞ்சிச்சு, கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனா இயேசு சுகமளிக்கிறவர் என்கிற விசுவாசம் அதோட சொல்றாரு. பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஆமா ஆமா நீங்க சொல்ற மாதிரி தான் இங்க இப்படி அப்படின்றல, இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. யோபுடைய விசுவாசத்தை பாருங்க. யோபு, பவுல், ஆபிரகாம் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாசத்தெல்லாம் சொல்ல, கொன்னு போட்டாலும் இருக்கிறதே உயிர் மட்டும் தான் இருக்குது, மற்ற எல்லாமே போயிடுச்சு. நண்பர் போயிட்டாங்க, சரீரம் போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, மனைவி அங்க இருந்து டப்ப ஏதாவது ஒருத்தே கிடக்குது, எல்லாமே என்னது அகைன்ஸ்டா தான் இருக்குது. ஆனா அவன் சொல்றான், உயிர் மாத்திரம் இருக்குது, அதை கூட எடுத்து போட்டா கூட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன். யோபு 13:15. அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேன், மீட்பர் உயிரோடு இருக்கிறாரியா, அவன் நிச்சயமாக அவன் நம்ம பார்ப்ப ஒரு நாள் என்று. அன்னைக்கு அவனுக்கு பைபிள்லாம் கிடையாதுங்க. யோபுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, யோபுக்கு பைபிள் கிடையாது. யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸை கொடுத்திருக்கிறாரு, பைபிளை கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன விசுவாசத்தில் தடுமாறிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. பாருங்க எவ்வளவு தைரியமா சொல்றாரு. பிசாசுக்கே நடுக்க வந்துருச்சு, அப்பா நம்மள்கிட்ட நம்ம பருப்பு வேகாது அப்படின்னு. பாருங்க, நம்மள்கிட்ட வந்தால் பிசாசு அப்படி இருக்கணும், இந்த சிஸ்டர்ட்ட இந்த பிரதர்ட்ட நம்ம பருப்பு இல்லை, இவன் நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்துடக்கூடாது அவன். அப்போ நம்ம பாருங்க, யோபு இந்த விசுவாசம், தானியேலுடைய விசுவாசம், அக்கினிக்கு போறாங்க, சிங்க கபிக்கு போறாங்க, ஆனாலும் அதை கொண்டு கவலைப்படலை. இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவர் தாங்க தெய்வம், அவர் தான் உண்மை உள்ளவர். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசம் என்னும் கேடகம், ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் எப்படி வரும்? வேதத்தை வாசிக்க 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 தான் வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில விசுவாசம் தடுமாற்றம் இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார் லூக்கா 18:8, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. மக்கள் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்களா, வேதத்தை வாசிப்பாங்களா, விட்டுருவாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை, போக 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 வசனத்தி பஞ்சமும் வரும், விசுவாச பஞ்சமும் வரும், மக்களுக்கு விசுவாச தடுமாற்றங்கள். ஆனால் அங்கே வந்திருக்கிற யாருக்கும் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. உம்ராண்ட், ரிச்சர்ட் உம்ராண்ட், டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட், இந்த நாக்சி அந்த ஹிட்லர் காலத்தில் அவரை சிறைச்சாலையில் அடைச்சு இருட்டான அறையில் போட்டிருந்தாங்களாம். சவுண்டா ஸ்பீக்கரை வச்சிருவாங்களாம். எப்படின்னா, ஜீசஸ் இஸ் டெட், ஜீசஸ் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. அது இயேசு செத்து போயிட்டாரு, இயேசு செத்து போயிட்டாரு அப்படின்னு. இப்படி 1000 தடவை இயேசு செத்து போயிட்டாரு செத்து போயிட்டாருன்னு காதில் விழுந்துட்டே இருந்துட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்க வாயில என்ன வரும்? ஆனா இவர் ஒவ்வொருவரும் இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். பாருங்க, வாயிலிருந்து இயேசு செத்து போயிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணாங்களாம். ஆனா நம்ம காதலே ஒரு 1000 தடவை, 10,000 தடவை ஒரே வார்த்தை திரும்ப 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 வருதுன்னு வைங்களேன். ஆனா பாருங்க, இப்படி போட்டவன் அவன் சொன்னாரான், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். கர்த்தர் அவரை ஒரு நாள் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அவருடைய சாட்சியை பாடுத்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? சின்ன பிரச்சனை, சின்ன வியாதி வந்தாலே நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போயிடுறோம். யாரோ சின்ன நம்ம பேரை கெடுத்து பேசிட்டாலே, முதுகுக்கு பின்னாடி பேசிட்டாலே, ஐயோ இப்படி பேசிட்டாங்களேப்பா, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி எனக்காத சோதனை. யோபு கூட பரவாயில்ல ஆண்டவரே அப்படி சொல்றாள் இருக்கு. ஏதோ எல்லாம் உச்சந்தலைமை தான் உள்ளாக்கள் சரட்டையை வச்சா நீங்க சரிச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே கிடையாது. சின்ன பிரச்சனையா இருக்கும். உங்களுக்கு பின்னாடி யாராவது உங்களை இப்படி பேசியிருப்பாங்க, இல்லை சின்ன பொருளாதார நெருக்கடியா இருக்கும்.
இதெல்லாம் ஆண்டவர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாச பரீட்சைகளை வரைக்கும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. வேதம் சொல்லுகிற விசுவாசம் என்னும் கேடகம். இயேசு ஜீவிக்கிறார், அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், சத்தியம் உள்ளவர், வரப்போகிறவர், எனக்காக மரித்தவர், உயிரோடு இருக்கிறவர் என்கிற அறிக்கையை நாம் செய்ய வேண்டும். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்னும் கேடகத்தை தரித்தவர்களாக எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருக்க வேதத்தை வாசித்துட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீங்களோ வாசிக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் விசுவாசம் கூட. ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும், வார்த்தையினாலே வரும். நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தை எப்பவுமே தூக்கி பிடிக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, எல்லாவற்றுக்கும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய். விசுவாசத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், இப்படி விட்டுறக்கூடாது. விட்டுட்டு அம்பு வந்துடும் புஷ்குன்னு. விசுவாசம் என்ன கேடகம் என்ன இருக்கணும், பிடித்து கொண்டு டேக் அப் தி ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, அடுத்ததாக என்ன போட்டிருக்கு, ரட்சணியம் என்னும். இப்போ தலைக்கு வந்துட்டார். இப்போதான் மேல இருந்தா வரணும்னா எங்க இப்பதான் வராரு. ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட். நிறைய பேர் ஹெல்மெட் போடாம மாட்டிக்கிறாங்க. போலீஸ் நிறைய இடத்துல என்ன பண்ணுது, சில போலீஸ் ஃபைன் போடுறதுனால தான் ஹெல்மெட்டே போடுறாங்க. இல்லைன்னு போடுறதுக்கு ஹெல்மெட் எதுக்கு, ஹெட் கியரு ஹெல்மெட் எதுக்குன்னா நம்ம தலை பாதுகாப்பா. தலை போச்சுன்னா எல்லாம் போச்சு. பாருங்க, ஆண்டவர் பாதுகாக்கிறாரு, ஆனாலும் ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ ஆவிக்குரிய ரீதியாகவும் எதிரி அம்பு எங்கேயாவது தலையில பட்டுருச்சுன்னா, யார் தாவீது எஞ்ச அம்பு எங்கே போய் நேரம் எங்கே போச்சு, இங்கே போயிடுச்சு நெத்தியில். அப்போ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நல்லா கவர், ஃபுல்லி கவர்டு. தலை மண்டையில் மூளைக்கு பாதுகாப்பு. மூளைக்கு இருதயத்துக்கு பாதுகாப்பு என்னது, மார்க்கவசம். மூளைக்கு பாதுகாப்பு ஹெல்மெட். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரட்சிப்பு என்றால் முதல்ல ரட்சிப்பின் அனுபவம் ஒன்றா இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பை கொடுத்ததான ஒரு நிச்சயம் இருக்கணும். நிச்சயம் நிறைய பேர்கிட்ட ரட்சிக்கப்பட்டியாப்பா அப்படின்னா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படிதான் இவங்க தான் உங்க மனைவியா அப்படின்னா அப்படிதான் நினைச்சேன், அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும். ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா என்ன பண்ணா, சிலருக்கு நிச்சயமே என்னல்ல இல்லாம இருக்குது. இயேசுவின் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார். ஏன்னா பிசாசு நம்மளை குற்றப்படுத்திட்டே இருப்பான். நீ உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கியா, நீ தான் திரும்ப அதே காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிய. நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பு நிச்சயம் வேணும். இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஒரு நாள் நம்ம இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்திருந்தா அவர் முற்றிலுமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக மாற்றுகிறார், நீதிமான்களாக கர்த்தர் மாற்றுகிறார். பிசாசு குற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் வந்து கண்டம் பண்ணுவான். என்ன பண்ணுவான், கண்டம் பண்ணுவான், குற்றம் சாட்டுகிறவர். ஆனால் வேதம் சொல்லுகிற ரோமர் 8:1 அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாருன்னு யோவான் 1:12 வாசிக்கிறோம். ரோமர் 8:1 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. there is no condemnation. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார், என் பாவத்தை இயேசு மன்னித்திருக்கிறார், நான் இயேசுவின் பிள்ளை அப்படிங்கிற நிச்சயம் நம்மகிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா படலையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள அப்படி இருந்தால் இன்னைக்கு போய் கிளியர் பண்ணிடுங்க. ஆண்டவரே நம்முடைய பிள்ளை, எனக்கு அந்த நிச்சயத்தை என்ன பண்ணுங்க தாங்க. பரிசுத்த ஆவியான அந்த சாட்சியை நமக்கு தருவாராக. அது மாத்திரமல்ல, அந்த மனசு என்ன பண்ணும், மறுரூபமாகணும், டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டாக மாறணும். இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், முழுமையான என்னது போர்க்கவசத்தை தரிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் இருக்குதா, தலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, நம்ம ரட்சிப்பின் நிச்சயம் இருக்குதா, நீதி பரிசுத்த வாழ்க்கை இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, சத்தியத்தை சத்தியமா அப்படியே நம்புறோமா, இல்லை பிசாசுடைய பொய்யை நம்பிட்டு இருக்கிறோமா, ஆயத்தம் என்னும் பாதரட்சை இதெல்லாம் நீங்க தரித்திருந்தீங்கன்னா நீங்க ரெடியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் வெப்பன்ஸ். இது பேர் என்னது, டிஃபென்சிவ் வெப்பன்னா தற்காக்கும் ஆயுதங்கள். தற்காக்கும். ஆனால் தற்காச்சிட்டே இருந்தா போதாது, என்ன செய்யணும், தாக்கணும். என்ன செய்யணும், டிஃபென்சிவ் வெப்பன், அஃபென்சிவ் வெப்பன். எப்பா நான் தாக்கிட்டே இப்படியே இருப்பேன்னா பிசாசு உங்களை அப்படியே குடும்பம் சொத்தோன்னு நச்சிருவான். நீங்க என்ன பண்ணணும், அங்க போகணும், எதிர்த்து என்ன பண்ணணும். அதுக்கு தான் பட்டயம் இருக்குது. என்னது பட்டயம். அந்த பாருங்க, பட்டயமும் இந்த விசுவாசம் பாருங்க, முன்னேறி நம்ம என்ன பண்ண போயிட்டே இருக்கலாம். அந்த பட்டயத்தை வச்சு இது என்னது, கேடகத்தை வச்சு கூட 4 பேர் தள்ளி விடலாம். என்னது 4 பேர் என்ன எதிரி என்ன பண்ணலாம், தள்ளலாம். பட்டயத்தை வச்சு காலி பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. வேத வசனம் அப்படிங்கிற வார்த்தை லோகோஸ் ரேமாஸ்.
அதாவது லோகோஸ் என்றால் முழுமையாக எல்லா வசனமும். ரேமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தை. அப்போ பாருங்க, சில காரியங்களுக்கு ஆண்டவர் குறிப்பிட்ட வார்த்தையை வசனத்தை தருவார். பிசாசு இயேசுவை சோதிக்க வர்றான். இயேசுவை சோதிக்க வர என்ன சொல்றான்? மேலேருந்து குதி, உனக்கு எல்லாத்தையும் தந்துருவான் அப்படிங்கிறான். இந்த கல்லெல்லாம் அப்பமாக மாத்து அப்படிங்கிறான். இயேசு வேத வசனத்தை எடுத்தாரு. அவர் எங்க போனாருன்னா உபாகமம் என்கிற ஒரு ஆயுத சாலைக்குள்ள போயிட்டாரு. அல்லேலூயா. உபாகமத்துக்குள்ள போய் உபாகமம் 8:3 எடுத்தாரு. மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, ஒரு வார்த்தை அவருக்கு மனசுல வந்துச்சு. எல்லாம் படிச்சு வச்சிருந்தாரு, எல்லாமே படிச்சிருந்தாரு. டக்குன்னு ஒரு வார்த்தை எழுதி சொன்னார். உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. லூக்கா 4:8-12 வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, ஆண்டவர் பிசாசு அப்படியா ஆதியாகமத்துல வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கல. என்னது? ஆண்டவர் ஒரு வசனம், மனுஷன் 44 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, வேத வசனம். நிறைய பேர் பட்டயம் வச்சிருக்கிறாங்க, அது மழுங்கின பட்டயமா இருக்குது. எப்படி இருக்குது? பிளண்டா இருக்கு, மழுங்கின பட்டயமா இருக்கு, ஷார்ப்பா இருக்கும். நம்ம பட்டயம் வந்து வேத வசனத்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பேசின அரசியல் பேசுனா அக்கு வேற ஆணி வேற பேசுவாங்க. அந்த காலத்தில் காமராஜர் எப்படி இருந்தா தெரியுமா? அண்ணாதுரை எப்படி இருந்தா தெரியுமா? அவங்க ஆட்சி எப்படி இருந்தா தெரியுமா? இவர் எப்படி இருந்தா தெரியுமா? பைபிளில் பவுல்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அப்படின்னா, அப்படியா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அப்படிமா. அவனுக்கு தெரியாது. காமராஜரை பேசுவான். ஆனால் அங்கே வேத வசனம் என்ன சொல்லுது? பவுல் இப்படிலாம் எழுதி வச்சிருக்காரு தெரியுமாப்பா? அப்படியா, சரி நான் போய் பார்க்குறேன். இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வேத வசனம் தெரியணும். அல்லேலூயா. உலக ஞானம் அவசியம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வேத ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் குறைவுபட்டிருக்கோம். இன்னும் என்ன பண்ண வளர வேண்டும். சத்துரு காரியங்கள் சொல்லும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொல்லி நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது தான் அந்த ஸ்வர்டு, இந்த பட்டயம் எப்போ எப்படி இருக்கணும்? கூர்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, நேரம் போகுது. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் ஆயுதம் அனுப்பிச்சோம், பட்டயத்தை எடுத்துட்டோம். ஆனால் இப்போ அப்படியே மயக்கமாக வருது. எப்படி இருக்கா? என்னது? கொஞ்சம் என்னது? சக்தி இல்லை, சக்தி இல்லை. அப்போ அந்த சக்தி எப்படி வருதுன்னா, ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ஜெபம். ஜெபம், prayer is the energy. Prayer is the energy. The word of God is also energy, but prayer, அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, எந்த சமயத்திலும் சகலவிதமான விண்ணப்பத்தோடும் ஆவியில என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும். இதை ஒரு 50 தடவை நீங்க வீட்டிலேயே படிச்சு பாருங்களேன். எவ்வளவு அற்புதமான வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா? பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழிப்பாயிருங்க. எல்லா விண்ணப்பம் என்ன பண்றதுன்னா, ஆல்வேஸ் ப்ரே, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர், ஆல் சைன்ஸ் அப்படிலாம் போட்டிருக்கு. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா? அல்லேலூயா. அந்த தொடர்பு பெயரக்கூடாது. கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க. இப்போ ஃப்ளைட்டு இங்கேருந்து தரையிலேருந்து கம்யூனிகேஷன் போயிடுச்சுன்னா அது என்ன ஆகுனே தெரியாது. அப்போ ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு, இந்த ஜெபம், ஆவியிலே ஜெபிக்கிற ஜெபம், விண்ணப்ப ஜெபம், தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஜெபம் தான் நமக்கு பலனை கொண்டு வருது. மோர் பிரேயர், மோர் பவர். பவர் சொல்லுங்க, பவர். பவர் எதுல இருந்து வருது? பிரேயர் brings பவர். லெஸ் பிரேயர், நோ பிரேயர், நோ பிரேயர். எல்லாத்தையும் நீங்க போட்டிருந்தாலும் உங்களுக்கு கேடகத்தை தூக்குறதுக்கே இருக்காது. எப்போ இந்த கேடகத்தை எப்படி பார்த்துக்கிட்டு போறது? இப்படி இருக்கக்கூடாது. இப்படி தூக்கிட்டு என்ன பண்ணும்? கேடகம் அப்படின்னா சக்தி வரணும்னா ஜெபிக்கிறவனா இருந்தால் அந்த பலன் நமக்கு வரும். அல்லேலூயா. அந்த ஜெபம் நமக்கு விசுவாசத்தை தூண்டி எழுப்பும். அல்லேலூயா. ஜெபம் என்கிற அந்த காரியம். ரெண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பிரேயர், ரெண்டாவது பவர் ஆஃப் தி ஸ்பிரிட், ஆவியின் பலன். ஆவியின் பலன் அங்கே முந்தின வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலாளர்களோட பேசணும். ஆவியில் நிறைந்து பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலன். பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். ஆவியின் பலத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். 10ஆம் வசனத்தில் 6:10, எபேசியர் 6:10, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பி ஸ்ட்ராங். என்ன இருக்குமா? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா.
ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் இட் இஸ். இப்போ ரெண்டு காரியத்தில் பாருங்க, ஒரு சமயத்தில் ஒரு 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 இது படிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் நிறைய நேரத்தில் நம்ம உயர பறக்கணும்னு விரும்புவோம். நீங்கள் பறக்க முடியுமா? பறவை தான் பறக்கும். நீங்கள் பறக்கணும் முடியுமா? ஐ வாண்ட் டு ஃப்ளை, பட் ஹவு கேன் ஐ ஃப்ளை? என்னால் பறக்க முடியாது. ஏரோப்ளைன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏரோப்ளைனுக்குள்ளே போய் உட்காந்துட்டீங்கன்னா, நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க, பெல்ட்டை போட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அது அப்படியே உங்களை தூக்கிட்டு பறக்க போவீங்க. ஹல்லேலூயா. அது கழுகுகளுக்கு பார்த்துட்டு மேலே எங்கே போயிடும் கொண்டு எங்கேயோ எத்தனையோ. அப்போ பாருங்க, ஆவியானவருக்கு உள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களை தூக்கிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. அப்போ you cannot fly, but when you yield to the power of the Holy Spirit, you can soar in the air. நீங்க அப்படியே ஆவியானவருடைய சக்திக்குள்ளாக, பலனுக்குள்ளாக, ஆவியானவருக்குள்ளாக நீங்க வந்துட்டீங்கன்னா ஆவியானவர் நம்ம உன்னதங்களை கொண்டு போவார். என்னால ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வேகமா நடக்கலாம், இல்லாட்டி ஓடலாம். ஒரு 10 கிலோமீட்டர் ஓடலாம் வைங்களேன். இல்லை நான் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவேன் அப்படின்னா ஓட முடியும் உங்களால்? ஆனால் நீங்கள் அந்த காருக்குள்ளே அப்படியே போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா 100 என்ன 200 கிலோமீட்டர் வேகத்தில் கூட என்ன பண்ணலாம், அந்த கார் உங்களை தூக்கிட்டு போகும். பாருங்கள், நம்மகிட்ட இருக்கிற பலன் கொஞ்சம், ஆனால் ஆண்டவருடைய பலன் பல மடங்கு அதிகம். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற என்று எபேசியர் 3:20 சொல்றாரு. அவருடைய பலத்தின்படி, அவருடைய பலன். அப்போ இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளே சார்ந்திருக்கிறோம். போன வாரம் இங்கிலீஷ் சர்வீஸில் ஒரு பொண்ணு சாட்சி சொன்னாங்க, என் பலத்திலே சாய்ந்திருந்தேன், சோர்ந்து போனேன், படிக்கவே முடியல. ஆனால் கர்த்தரை சார்ந்திட்டும் போது நான் நினைப்பதை காட்டில் நல்ல மார்க் கொடுத்தார் அப்படின்னு சொல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ள முடியாது. உங்களால் பறக்க முடியாது. ஆனால் ஏரோப்ளேனில் ஒரு மனுஷன் உட்காரும் பொழுது அது தூக்கி கொண்டு போகிறது. உங்களால் ஓட முடியாது வேகமா, ஆனால் காருக்குள்ளே ஒரு மனுஷன் உட்காரும் பொழுது அந்த கார் வேகமாக நம்மளை கொண்டு போகுது. ஆகவே பாருங்க, எலியா என்ன செஞ்சாராம், ஆகாபுடைய ரதத்துக்கு முன்னாடி ஓடி போனாராம். அவருக்குள்ளாக இருந்தது ஆவியின் பலன். ஹல்லேலூயா. ரதம் எவ்வளவு வேகமா ஓடும், குதிரை. ஆனா குதிரையை காட்டிலும் முன்னாடி யார் போயிட்டாங்களா? எலியா போய்விட்டார் என்று 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் பாருங்க, அந்த பலன் ஆவி. அப்போ அதான் நமக்கு சக்தியை தருது. ஹல்லேலூயா. those who depend on prayer, those who depend on the Holy Spirit, ஜெபத்தை சார்ந்து, தேவனை சார்ந்து, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் பலனை தருகிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலேயே ஆகும். சரி, அப்போ உங்க சக்தி வேணும்னா, நிறைய இடத்துல உங்களுடைய பரிசுத்தம் இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் எதிர்த்து போராட முடியாத இருக்கலாம். ஆனால் ஜெபத்தை கூட்டுங்க, ஆவியில ஜெபிக்கிறத கூட்டுங்க, ஆவியானவருக்குள்ளாக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க, ஆவியில நிறைந்திருங்க. எப்பவுமே சாத்தா அவங்க பக்கத்தில் வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். ஏசாயா 59:19. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம். சார், கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ எனிமி, சத்ரு, அவன் யார், அவனுடைய தந்திரங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்டவன். இரண்டாவதாக எக்யூப்மெண்ட்ஸ், அவனை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஆயுதங்கள் என்ன. மூன்றாவதாக எனர்ஜி, நமக்கு அந்த பலனை, சக்தியை, இந்த ஆயுதங்கள் எல்லாம் அணிந்து நிற்பதற்கு கொடுப்பது என்ன, எதிர்த்து நிற்பதற்கு கொடுப்பது என்ன. நாலாவதாக என்கரேஜ்மெண்ட். நீங்க இங்க பாத்தீங்கன்னா 21 - 24 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரியும்படிக்கு அவைகளெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற தீயுக்கு உங்களை அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். that he may encourage you. பாருங்க, இந்த யுத்தத்தில் நம்ம எல்லாருக்கும் என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுது. அதுதானே, we are not alone in the battle. You know, we have a host of believers who are fighting along with us. Hallelujah. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ராணுவத்தில் இருக்கிறோம். நம்ம தனியாக போராடலை. நமக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். பாருங்க, அன்னைக்கு சொன்னேன், யோபுடைய வாழ்க்கையெல்லாம் அவனை உற்சாகப்படுத்த ஆள் கிடையாது. ஆனாலும் அவன் பாருங்க ஜெயிக்கிறதை பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக பரிசுத்தவான்களை தந்திருக்கிறார். பவுலங்க சொல்றாரு, தீயுக்கு உங்களை உற்சாகப்படுத்துவான், சோர்ந்து போயிடாதுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. உங்களை உற்சாகப்படுத்த என் செய்தியை சொல்றதுக்கு மாத்திரமல்ல, ஐ எம் சென்டிங் ஹிம் டு என்கரேஜ் யூ அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க அப்போஸ்தலர் 20:4 கூட வாசித்தீங்கன்னா, அந்த டைக்கிகஸ், தீயுக்கு பவுலுக்கு ஆறுதலா இருந்தார். சர்ச் இஸ் an army. சபை என்பது ஒரு ராணுவம். நம்ம எல்லாரும் போர் வீரர்கள்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்கோர்த்து இந்த யுத்தத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகும்போது என்னத்தை உற்சாகப்படுத்தணும். தைரியமா இருங்க பிரதர், உற்சாகப்படுத்தணும். விசுவாசத்தில் உற்சாகப்படுத்தணும். நம்ம என்னைக்குமே அடுத்தால பார்த்து நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஹல்லேலூயா. இவருக்கு ஆண்டவர் நல்லா வச்சு செய்யட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே இரக்கமாயிரு, ஆண்டவரே என்ன செய்யணும். நம்ம என்ன பண்ண, மோசேயுடைய இருதயம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. எவ்வளோ பாவம் அவனுக்கு விரோதமாக போராடுறாங்க. கர்த்தாவே இவங்களை காப்பாற்றிடப்பா, என்ன காலி பண்ணாலும் பரவாயில்ல, அவங்கள காப்பாற்றப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, மோசே ஜெபம் பண்ணுற. அப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். ஆண்டவரே சிஸ்டருக்கு இறங்குங்க, பிரதருக்கு இறங்குங்க, தைரியப்படுத்தணும். நம்மளால் முடிஞ்ச வார்த்தைகளால் தைரியப்படுத்தணும். சிலர் சோர்வாக இருக்கும்போது பண உதவிகளை செய்யலாம், வார்த்தையினால உதவிகளை செய்யலாம். அங்கே இருக்கிற யாருமே மற்றவர்களை அதைரியப்படுத்தக்கூடாது. நம்ம ஒருத்தருக்கு தைரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. பலப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறார். ஏதோ சபை என்பது வந்து ஆராதித்து காணிக்கப்பட்டு போறதுக்கல்ல. 4 பேரை விசாரிக்கணும், 4 பேரை உற்சாகப்படுத்தணும், தைரியப்படுத்தணும். நம்மளே யாரும் எனக்கு தைரியப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. உங்களையும் தைரியப்படுத்துறதுக்கு அனுப்புவார் ஆண்டவர். பவுலுக்கு ஆண்டவர் தீக்கு வச்சிருந்தது போல, பர்னபா வச்சிருந்தது போல நம்ம எல்லாரும் பர்னபாக்களாக மாறணும். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும். பிசாசு நம்மளை பிரிச்சுட்டான்னு வைங்களேன். நீங்கள் தனிப்பட்ட ஆளாக இருந்தால் எவ்வளோதான் இருந்தாலும் அவன் வந்து நல்ல அனுபவம் உள்ள ஆள். பிசாசு 6000 வருஷம் அவனுக்கு ஆதாம கவுத்ததுல எத்தனையோ பேரை கவுத்துட்டு இருக்கான். உங்களை கவுக்கிறது ஈஸி. ஆனால் நம்ம எல்லாம் கை கோர்த்து நின்னோன்னு சொன்னால் அவன் பக்கத்திலே வரமாட்டான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து இந்த யுத்தத்தில் போராடணும். ஹல்லேலூயா. அந்த பிரதரை தனியாக விட்டுறக்கூடாது, சிஸ்டர் தனியாக விட்டுற, போராடுங்க நீங்கள் போங்க அப்படின்னு. வாங்க சேர்ந்து போராடுவோம், நம்ம சேர்ந்து இருப்போம், நமக்கு தான் ஜெயம். ஹல்லேலூயா. வெற்றி நமக்கு. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15:58 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா விதமான எதிர் சக்திகள், சத்துருடைய கிரியைகள், தந்திரங்கள் எல்லாவற்றுக்கு விரோதமாக ஆண்டவர் நமக்கு ஜெயம் தர. 57 வசனம் 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெயம் தருவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க, ஆறுதல் சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க. நம்ம எல்லாரும் யாரையும் சோர்வு உண்டாக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. என் மூலமாக 4 பேர் தைரியப்படுத்தப்படணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரும் யுத்த களத்தில் இருக்கிறோம். எங்கேருந்து எங்கே எப்படி ஆயுதம் அம்பு வரும், டபக்குன்னு அங்கேருந்து வரும், இங்கிருந்து வரும். நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தோன்னா நம்ம ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, வாரத்தில் 2 பேருக்காவது நான் ஆறுதலான வார்த்தையை சொல்லுவேன், உற்சாகப்படுத்துவேன், தைரியப்படுத்துவேன், என்னால் ஏன்ற உதவியை செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்கரேஜ்மெண்ட் எப்படின்னா, we need to encourage one another. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக தராரு, பரிசுத்தாவியின் மூலமாக நமக்கு உற்சாகம் தருவார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டபடி we are not alone in this battle. இந்த யுத்தத்திலே நாம் தனிமையாக இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆறுதல் தேவை. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறேன்னா எனக்கு தைரியம் தேவை, பலன் தேவை, ஆறுதல் தேவை. அநேக நேரத்தில் சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் நம்ம எல்லாரும் இருக்கும்போது நமக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குறியா, ஓடுவோம் துணிஞ்சு. அப்படி என்ன பண்றோம், நம்ம தைரியமா போறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்துவோம். ஆண்டவர் வெற்றி நிச்சயம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் வெற்றியை தருவார். நாம் ஜெயம் எடுப்போம். வேதம் சொல்லுகிற இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், அந்த உலகத்தை ஜெயித்தேன். நம்முடைய ஆண்டவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன், he is the commander of the army. அவர்தான் யுத்தத்தின் ராணுவ தளபதியாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தைரியமாக ஓடுவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா.